ஒரு லோ கிளாஸ்ல ஒரு ஹாலிவுட் படத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா படம் அப்படிதான் இருக்கு. இது வரைக்கும் நீங்க பார்க்காத ட்விஸ்ட், ஒரு டிஃபரெண்டான ஜேர்னி எல்லாமே இந்த படத்துல இருக்கு. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ரெண்டு பேருமே ஹீரோ தான், யாருமே வில்லன் இல்லை இந்த படத்துல. அப்படி இருக்கும்போது சந்தர்ப்ப சூழ்நிலை ஒரு மனிதனை கண்டிப்பா மாத்தி தான் ஆகுது. அதனால நம்ம தான் முடிந்த வரைக்கும் கரெக்டா இருக்கணும் அப்படிங்கிறத இந்த படம் வந்து உணர்த்துது. அது மட்டும் இல்லாம இந்த படம் ஒரு டிஃப்ரெண்டான ஜேர்னியை நம்மளுக்கு கொடுத்துருக்கு. த்ரில்லர் இருக்கு, ரொம்பவே இருக்கு. இன்னும் இந்த படத்துல என்னெல்லாம் இருக்குன்னு ரிவ்யூவா ஃபுல்லா பாருங்க. இப்ப நம்ம இந்த படத்தை டீடைல்ஸா பார்க்கலாம். இந்த படத்துல யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, அதர்வா முரளி, அஸ்வின் ககுமனு, லாவண்யா திரிபுத்தி. இந்த படத்தை ரவீந்திர மாதவா அப்படிங்கிறவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல டைரக்டரை விட சினிமாட்டோகிராஃப் கேமராமேனுக்கு தான் ரொம்ப வேலை இருந்திருக்கும். ரொம்ப அற்புதமாவே பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட கதை அப்படி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆர்மியில இருந்து வீட்டுக்கு வந்து தன்னோட அப்பாவோட சேர்ந்து விவசாயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறவர் அஸ்வின். அவர் தான் இந்த படத்துல வந்து வில்லனா இன்ட்ரோ கொடுத்து வாராரு. வில்லனோட அப்பா வந்து முடிஞ்ச வரைக்கும் விவசாயத்தை காப்பாத்துறாரு. ஆனா அங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஃபேக்டரி வருது. அந்த ஃபேக்டரி வந்ததுல இருந்து விவசாயம் கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கப்படுறாங்க. அதை எதிர்த்து இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. அந்த கம்பெனிக்கு அந்த ஊர் மக்கள் எல்லாருமே போய் வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா சூழ்நிலை அப்படி மாத்திடுது. சரின்னு தன்னோட தம்பியாச்சும் நல்லா இருக்கணும் அப்படின்னு அவங்கள சென்னைக்கு அனுப்பி படிக்க வைக்கிறாரு. கடன் மேல கடன், லோன் மேல லோன் போட போட அவரோட தம்பி என்ன பண்றாரு, அண்ணா கஷ்டப்படுறாரு அப்படின்னு சென்னைக்கு வந்து பேங்க்ல ராபரி பண்ணி மாட்டிக்கிறாரு. போலீஸ்ட மாட்டி அவர் வந்து என்கவுண்டர்ல இறந்து போறாரு. அதுக்கப்புறம் அஸ்வின் வந்து தன்னோட தம்பியை பார்த்து ரொம்ப சென்டிமெண்ட் ஆகி, இதுக்கெல்லாம் காரணம் யாரு, நம்ம ஊர்ல ஃபேக்டரி வந்ததுக்கும் காரணம் யாரு, போலீஸ் வந்து நம்ம கூட நின்று இருந்தாங்க அப்படின்னா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது, போலீஸ் தான் காரணம், அவங்க நம்மளுக்கு எப்பயுமே எதிர்ப்பாவே நிக்கிறாங்க அப்படின்னு அஸ்வின் வந்து ரொம்ப மென்டலியா டார்ச்சர் ஆகி பழி வாங்குறதுல இறங்கிடுறாரு. அந்த பழி வாங்குறது எப்படின்னா, இவ்வளவு நாள் சாக்லேட் பாயாவே பார்த்துக்கிட்டு இருந்த அஸ்வின் இந்த படத்துல பார்த்தாலே பயப்படுற மாதிரி பயங்கரமான வில்லனா பண்ணியிருக்காரு. அப்புறம் இந்த படத்தோட ஹீரோ அதர்வா, ஒரு சின்ன லவ் ஸ்டோரி, அப்புறம் அப்பா அம்மா பாசத்தோட ஒரு சென்டிமெண்ட் சீன், இதெல்லாம் பார்த்து புரிஞ்சுக்கிட்டு வேலைக்கு போகணும்னு முடிவு எடுத்து தான் அதர்வா வந்து கான்ஸ்டபிள் வேலைக்கு சேர்றாரு. கான்ஸ்டபிள் வேலைக்கு சேர்ந்து அந்த நாளே ரவுண்ட்ஸ் போறாரு. அந்த ரவுண்ட்ஸ் போகும்போது சென்னையில இப்படி ஒரு இடமா அப்படின்னு எல்லாருமே பயப்படுற மாதிரி ஒரு இடத்துக்குள்ள போய் மாற்றுறாருங்க. அந்த இடம் தான் இந்த படம் ஃபுல்லா பயங்கர த்ரில்லர். என்னன்னா அந்த இடத்துக்குள்ள போனா திரும்ப வெளியே வர முடியாது, ஏன்னா யாருக்குமே பாதை தெரியாது அப்படிங்கிறத உண்மையா காட்டியிருக்காங்க. ஏன்னா அந்த இடத்துலதான் வில்லனும் அவங்களோட கூட்டம் எல்லாருமே இருக்காங்க. அந்த கூட்டமும் அந்த வில்லனும் பண்ணக்கூடிய செயல்கள் இருக்கு. என்னதான் பண்ண போறாங்க, யாருதான் இவங்க அப்படின்னு நம்மளுக்கு அடுத்தடுத்த சீன்ஸ்ல எல்லாம் ரொம்ப பயத்தவும் த்ரில்லரையும் சூப்பராகவே காட்டியிருக்காங்க.